வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் கதவுகள் மூடப்படுகிறதா? தொண்டர்கள் எடுத்த அதிரடியான முடிவில் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இன்று மட்டும் தவேகாவில் இணைந்த சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பெரும் படையுடன் சுமார் 200 பேருந்துகளில் சென்று தவேகாவில் இணைந்துள்ளனர். நிச்சயம் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக உருவாக்கி, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி, எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கிக்கொண்டு அதிமுக இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியுள்ளது என்று விஜயபாஸ்கர் அவர்கள் தவேகாவில் இணைந்த பிறகு தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கள அரசியல் நிலவரம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சோகமாக இருக்கிறது. தொண்டர்கள் எடப்பாடியை புறக்கணிப்பதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் செல்லக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் என்பதை பற்றி எடப்பாடி பேசுவதும் சுயநலத்தை உச்சமாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்சியின் தலைவனுக்கு எது சிறப்பு தெரியுமா? கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துவதும், கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதும் மட்டும்தான் ஒரு கட்சியின் சிறந்த பொதுச்செயலாளருக்கு அழகு. ஆனால் எடப்பாடி துரோகிகள் அனைவரும் வெளியேறுகிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால், அதிமுகவின் தலைமை அலுவலகத்தின் கதவுகள் நிச்சயம் ஒரு நாள் தொண்டர்களால் மூடப்படும் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி ஏன் இவ்வளவு சுயநலமாக இருக்கிறார்? முதல்வராக எடப்பாடி பொறுப்பேற்றார் என்பது உண்மைதான். மக்கள் ஒன்றும் எடப்பாடியை நேரடியாக தேர்வு செய்யவில்லை. கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொறுப்பில் வந்தார். ஆனால் அவருக்கே துரோகம் செய்த எடப்பாடி மக்களை மட்டும் என்ன செய்ய போகிறார்? இதனால் தான் தற்பொழுது 47 எம்எல்ஏக்களில் 6 பேர் ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்ததோடு அதிமுகவின் அரசியல் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவின் சிறந்த பொதுச்செயலாளராக வருவதற்கு யார் தகுதியான நபர் என்பதை நிச்சயமாக கமெண்ட் வாயிலாக நீங்களே கூறுங்கள். இது நிச்சயம் தலைமை வரும் செல்லக்கூடிய வீடியோ. ஆகையால் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தின் கதவுகள் மூடுவதற்கு முன்பாக பொதுச்செயலாளராக யார் வரலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.